பைபாஸ் வழியாக கடத்திச் செல்லப்பட்ட 470 கிலோ பான் மசாலா குட்கா பொருட்கள் மற்றும் சரக்கு வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பைபாஸ் புறவழி சாலையில் ஒரு குடோனில் இருந்து சரக்கு வாகனத்தில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா பொருட்கள் கேரளாவுக்கு கடத்திச் செல்லப்பட இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மேற்கு காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிங்ஸ்லி தேவ் ஆனந்த், சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையிலான தனிப்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ஒசூரில் இருந்து வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது 470 கிலோ பான் மசாலா குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் ஒசூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பான் மசாலா குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்து கோயில்பட்டி புறவழி சாலையில் உள்ள குடோனில் பதுக்கி வைத்து பின்னர் கேரளாவுக்கு கடத்திச் செல்ல இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து புகையிலை பொருட்கள் மற்றும் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். இந்த வருட இறுதிக்குள் நடிகர் சங்க கட்டிட வேலைகள் முடிந்துவிடும் என பவர் ஸ்டார் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பிரபல நட்சத்திர விடுதியில் நடந்த தனியார் நிகழ்ச்சியில் சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் கலந்து கொண்டார். அப்போது கல்வித்துறை, காவல்துறை, அழகுக்கலை நிபுணர்கள், தையல்காரர்கள் என பல துறைகளில் சாதனை படைத்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு HRWF விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடிகர் சங்க கட்டிடம் 75% வேலைகள் முடிந்துவிட்டதாகவும், தேர்தல் காரணமாக சற்று காலதாமதம் ஆவதாகவும், இந்த வருட இறுதிக்குள் நடிகர் சங்க கட்டிட வேலைகள் முடிந்துவிடும் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், முக்காவாசி இப்போ எலெக்ஷனால தள்ளி போயிருக்கு, முக்காவாசி முடிஞ்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சுன்னு நம்பிக்கை இருக்கு. செங்கம் அருகே சாலை விபத்தில் கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோக்கவாடி பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் சுமை தூக்கும் தொழிலாளி, அவரது மனைவி வாசலா. இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் வீட்டின் அருகே உள்ள பைபாஸ் சாலையை கடக்கும் போது கர்நாடக மாநிலத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற கார் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து செங்கம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தும் காவல்துறையினர் வராததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் செங்கம் அரசு மருத்துவமனை எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி தற்காலிக பேருந்து நிலையத்தில் ரத்த காயங்களுடன் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேனி சாலையில் தற்காலிக பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த பேருந்து நிலையத்தில் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி சோதனை செய்த போது முகம், கை, கால்களில் காயங்கள் இருந்துள்ளது. இதன் அருகில் மர வேலை செய்யும் உபகரணங்களான ரம்பம், சுத்தியல், இன்ஸ்டேப் ஆகியவை கிடந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உடலை பிரேத பரிசோதனைக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.